அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக அரசுக்கு எதிராக அண்ணாமலை கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் நியூஸ் ஆகிய செய்தி சேனல்கள் ஒளிபரப்பப்படாமல் இருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அண்ணாமலை தாவேக அரசுக்கு எதிராக கண்டன பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா. இப்போ எத்தனை நாட்களாக தமிழக அரசு கேபிள் சேனல்ல இருந்து இந்த சேனல்கள் பாலிமர் நியூஸ் தமிழ், தமிழ் ஜனம் நியூஸ் உள்ளிட்டவை எத்தனை நாட்களாக ஒளிபரப்பப்படாமல் இருக்கு? இதற்கு அண்ணாமலை அவர்களினுடைய கருத்துக்களும் வலியுறுத்தல்களும் என்னவாக இருக்கிறது? வணக்கம். கடந்த சில நாட்களாகவே தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து நமது நியூஸ் தமிழ் 24x7 மற்றும் பாலிமர் நியூஸ், தமிழ் ஜனம் நியூஸ் ஆகியவை நீக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த செய்தி சேனல்கள் அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இது பத்திரிகை துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் கூட புதிய தலைமுறை இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது நியூஸ் தமிழ் 24/7, பாலிமர் நியூஸ், தமிழ் ஜனம் நியூஸ் ஆகியவையும் தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை குறிப்பிட்டு, இந்த விஷயத்தை குறிப்பிட்டு விபி லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் தாவேக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். எனவே இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், அரசு கேபிள் நிறுவனம் செட்-டாப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக காரணம் கூறப்படுகிறது. கட்டண பிரச்சனை காரணம் என்றால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த 3 ஊடகங்களும் மின்வெட்டாலும் தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையாலும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் தாவேக அரசு இந்த ஊடகங்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வதாகவே தெரிகிறது என்று குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை, ஜனநாயகத்தில் செய்திகளை தடை செய்வது தீர்வல்ல என்றும் இது மிகவும் தவறான போக்கு என்றும் உடனடியாக இந்த செய்தி ஊடகங்களை அரசு கேபிள் நிறுவனத்தில் வெளியிட வேண்டும் என்றும் தாவேக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டு அண்ணாமலை இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். எனவே கடந்த சில நாட்களாகவே நியூஸ் தமிழ், பாலிமர் நியூஸ், தமிழ் ஜனம் நியூஸ் ஆகியவை அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று டிஐபிஆர் தரப்பில் இருந்து நமக்கு விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இருப்பினும் இந்த 3 சேனலுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்படும் என்ற கேள்விகளுக்கு மத்தியில் தற்பொழுது அண்ணாமலை இத்தகைய அந்த விஷயத்தை குறிப்பிட்டு தாவேக அரசை நோக்கி தன்னுடைய அந்த பல கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். இது எப்படி 3 சேனல்களுக்கு மட்டும் இது இருக்கும், மற்ற ஊடகங்களுக்கு எப்படி எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த சேனல்கள், தற்போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சேனல்கள் தாவேக அரசினுடைய அந்த மின்வெட்டு பிரச்சனைகள், அந்த நிர்வாக திறமையின்மை, பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த செய்திகள் வெளியிட்டதனாலேயே இந்த செய்தி ஊடகங்கள் பழிவாங்கக்கூடிய நோக்கோடு இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது என்ற துணியிலேயே அண்ணாமலை இத்தகைய அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.